வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் காக்டெயில் ஃபியூரியஸ். இப்போ நம்ம பார்க்க போற வீடியோ IPL 2024 மேட்ச் 58 ரிவ்யூ தான். பஞ்சாப் கிங்ஸ் வர்சஸ் RCB அட் பியூட்டிஃபுல் தரம்ஷாலா. ஸோ இது டே நைட் கேம். இதுக்கு முன்னாடி நடந்த மேட்ச் வந்து தரம்ஷாலால வந்து பாத்தீங்கன்னா இட் வாஸ் டே கேம் பிட்வீன் பஞ்சாப் கிங்ஸ் வர்சஸ் சென்னை சூப்பர் கிங்ஸ். அதுல CSK வின் பண்ணிட்டாங்க. அண்ட் இந்த மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா RCB தரமா 60 ரன்ஸ் வித்தியாசத்துல வின் பண்ணிட்டாங்க. அவங்களோட என்ன சொல்றது, நெட் ரன் ரேட்டும் செமையா போயிடுச்சு. அண்ட் பாயிண்ட்ஸ் டேபிளையும் வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா டஃப் கொடுத்துட்டு இருக்காங்க. எல்லாருக்குமே ஒரு சின்ன ஒரு ஹோப்போட ஆக்சுவலா அவங்க சுத்திட்டு இருக்காங்க. அவங்க ஃபேன்ஸுக்கும் வந்து பாத்தீங்கன்னா த டோர்னமெண்ட் ஸ்டார்ட் ஆன விதம் ரொம்ப டிசப்பாயிண்டடா இருந்திருப்பாங்க முதல் 7 மேட்ச். பட் அதுக்கப்புறம் நல்ல ஒரு கம்பேக். இப்போ பாத்தீங்கன்னா 4 out of 4 வின் பண்ணிருக்காங்க RCB. அண்ட் டெஃபினட்டா அவங்க ஃபேன்ஸ் அட்லீஸ்ட் டோர்னமெண்ட் வேணா பேடா ஸ்டார்ட் பண்ணிருக்கலாம், பட் அட்லீஸ்ட் செகண்ட் ஹாஃப்லயாவது வந்து பாத்தீங்கன்னா அவங்க நல்லா விளையாடுறத பார்க்கும்போது கொஞ்சம் சந்தோஷமா இருப்பாங்க. மேபி RCB இந்த மாதிரி சில ஸ்ட்ராட்டஜி, இந்த மாதிரி ஒரு போலிங் எஃபர்ட் கொஞ்சம் பெட்டரா அந்த ஃபர்ஸ்ட் ஒரு 6-7 மேட்சஸ்ல பண்ணி ஒரே ஒரு மேட்ச் வின் பண்ணியிருந்தாங்கன்னா கூட 2 பாயிண்ட்ஸ் இன்னைக்கு எக்ஸ்ட்ரா இருந்திருந்தா கூட அவங்க இன்னும் சூப்பரான சிச்சுவேஷன்ல இருந்திருப்பாங்க. பட் தட் இஸ் வாட் கிரிக்கெட், இஃப்ஸ் அண்ட் பட்ஸ் நம்ம நிறைய சொல்லலாம். அண்ட் சில என்ன சொல்றது, தோல்விகள்ல இருந்து தான் வந்து பாத்தீங்கன்னா சில சக்சஸ் பார்க்க முடியும்னுவாங்க, கத்துக்க முடியும்னுவாங்க. அதுதான் எக்ஸாக்ட்லி RCBக்கு நடந்துச்சு. ஸோ செம கமாண்டிங் வின், 60 ரன்ஸ் வித்தியாசம், எந்த டவுட்டும் இல்லை. இதனால என்ன ஆச்சுன்னா பஞ்சாப் கிங்ஸ் அஃபிஷியலி எலிமினேட் ஆயிட்டாங்க. ஏற்கனவே மும்பை வந்து பாத்தீங்கன்னா எலிமினேட் ஆயிட்டாங்க. ஸோ இப்போதைக்கு எலிமினேட் ஆன டீம்ஸ் அஃபிஷியலி எதுன்னு கேட்டீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் அண்ட் பஞ்சாப் கிங்ஸ். ஸோ இனிஷியலா வந்து பாத்தீங்கன்னா டாஸ் வின் பண்ணி போலிங் எடுத்தாரு சாம் குரான், விச் இஸ் அண்டர்ஸ்டாண்டபிள். ஏன்னா தரம்ஷாலா கண்டிஷன்ஸ், மழை வேற கொஞ்சம் ப்ரெடிக்ட் பண்ணாங்க. ஸோ ஆப்வியஸ்லி செகண்ட் பேட்டிங் ஒண்ணுமே ஈஸியா இருக்கும், டியூ ஃபேக்டர் வேற இருக்கும். ஸோ அந்த டிசிஷன் என்னவோ கரெக்ட் தான் என்ன பொறுத்த வரைக்கும். டே மேட்ச்ல ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆறீங்கன்னா அதுல ஒரு லாஜிக் இருக்கு. டே நைட் மேட்ச்ல வித் டியூ கமிங் இன் பிளஸ் தரம்ஷாலா கண்டிஷன்ஸ் ஜென்ரலாவே செகண்ட் பேட்டிங்க்கு பயங்கரமா உதவும். ஸோ அதனாலதான் அவர் வந்து பாத்தீங்கன்னா போலிங் எடுத்தாரு. அண்ட் RCB பேட்டிங்ல 241 for 7 in 20 overs, சூப்பர் ஸ்கோர். நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணேன்னா 220 மேல கொஞ்சம் அடிச்சாலே என்னதான் பேட்டிங் ட்ராக்கா இருந்தாலும் ஒரு கண்டிப்பா பாத்தீங்கன்னா சேசிங் டீமுக்கு ஒரு பிரஷர் இருக்கும். பட் ஐ தாட் தே ஸ்கோர் 20 runs ஃபர்தர். ஃபர்ஸ்ட் நம்ம முக்கியமான கிரெடிட் வந்து யாரு கொடுக்கணும்னா விராட் கோலி. ஃபென்டாஸ்டிக் இன்னிங்ஸ், 92 of 47 balls. புரியுது அவங்களுக்கு, கிட்டத்தட்ட 180 ஸ்ட்ரைக் ரேட். பால் 1ல இருந்து பாத்தீங்கன்னா அவர் இன்டென்ட் காமிச்சாரு. எஸ், சில டிராப் கேச்சஸ் இருந்துச்சு அவரோட பேட்டிங்ல. பட் சம்டைம்ஸ் நீங்க வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்றது, தில்லா போய் விளாடணும்னு நினைச்சீங்கன்னா இந்த மாதிரி சில விஷயங்கள் ஆவதான் செய்யும். பட் அதை செமையா யூஸ் பண்ணி தான் அவர் 92 அடிச்சாரு. நல்ல ஒரு மொமெண்டம். ஏன்னா ஒரு பக்கம் ஃபேஃப் வந்து 2-3 4 அடிச்சாரு, டக்குன்னு அவுட் ஆயிட்டாரு. கண்டிப்பா விராட் கோலி ஸ்டே பண்ற ஒரு சிச்சுவேஷன். பட் அவர் ஸ்டே மட்டும் இல்ல, அக்ரெசிவா விளையாடினாருன்னு தான் சொல்ல முடியும். சூப்பர் இன்னிங்ஸ் எண்ட் ஆஃப் தி டே. அண்ட் அடுத்த ஒரு முக்கியமான ஒரு இன்னிங்ஸ், ரஜத் படிடார் என்ன லெவல்ல விளையாடிட்டு இருக்காருங்க அவர் செகண்ட் ஆஃப் தி டோர்னமெண்ட். ஃபர்ஸ்ட் 5 மேட்ச் ஒண்ணுமே விளையாடல, அவரை டிராப் பண்ணணும்ன்ற லெவலுக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லா எக்ஸ்பர்ட்ஸும் பேசியிருந்தாங்க. என் சேனல்ல நானே சொல்லியிருப்பேன் அவருக்கு ஒரு பிரேக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரே ஒரு 50 போட்டார் மும்பையோட. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா லிட்டரலி இஸ் லுக்கிங் a different பிளேயருங்க. இப்போதைக்கு 4 50 அடிச்சிட்டாரு கிட்டத்தட்ட ஒரு 5 மேட்ச்ல. அப்ப எந்த அளவுக்கு விளையாடுறாரு பாருங்க. அவரு தாங்க மெயினாவே மிடில் ஆர்டர்ல RCBக்கு அந்த ஒரு என்ன சொல்றது இம்பெக்டஸை கொடுக்குறாரு. ஏன்னா ஓப்பனிங்ல ஒரு மேட்ச் வந்து ஃபேஃப் விளையாண்டாரு, கன்சிஸ்டன்டா விராட் விளையாடுறாரு. மிடில் ஆர்டர்ல உங்களுக்கு அக்ரெசிவா ஒரு பிளேயர் விளையாடணும். வில் ஜாக்சன் சீப்பா அவுட் ஆயிட்டாரு இந்த மேட்ச்ல, புரியுதா உங்களுக்கு. அண்ட் பட்டிடார் ஆஸ் யூஷுவல் சூப்பர் இன்னிங்ஸ்ங்க. 55 of 23 balls, வாய்ப்பே கிடையாது. எஸ்பெஷலி இந்த ஸ்பின்னர்ஸ் அவர் அட்டாக் பண்ற விதம் பாத்தீங்கன்னா ஹை கிளாஸா இருக்கு. டவுன் த ட்ராக்லாம் ஏறது இல்லைங்க, நின்ன இடத்துல இருந்து அடிக்கிறாரு. ஹேண்ட் ஐ கோஆர்டினேஷன் நிஜமாவே சூப்பரா விளையாடுறாரு. அதாவது ஒரு ஃபியூ மந்த்ஸ் முன்னாடி பாத்தீங்கன்னா இங்கிலாந்து டெஸ்ட் சீரீஸ்ல அந்த அளவுக்கு பயங்கரமா திணறிட்டு இருந்தாரு ரஜத் படிடார். பிளஸ் IPL முதல் 5 மேட்சஸ் திணறிட்டு இருந்தாரு. இப்போ இஸ் பேக் டு ஹிஸ் ஃபார்ம். த்ரெட்டனிங்கா தெரியுறாருங்க ஆக்சுவலி ஆப்போனன்ட்ஸ்க்கு. அது எஸ்பெஷலி ஸ்பின்னர்ஸ் அவருக்கு போட கூட முடியல, அந்த அளவுக்கு விளாண்டாரு. அவர் பாத்தீங்கன்னா பால்ஸே வேஸ்ட் பண்றது இல்ல. டக்குன்னு வந்து ஒரு 20 balls 50, 22 balls 53 அடிச்சு கலக்கிட்டாரு. எனக்கு தெரிஞ்சு பட்டிடார் வந்து பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான பிளேயரா வந்து இறங்குறாரு இந்த செகண்ட் ஆஃப் தி டோர்னமெண்ட் ஃபார் RCB. அண்ட் லாஸ்டா வந்து பாத்தீங்கன்னா கேமரன் கீன் ஒரு 46 of 27. ஸோ அப்படி இப்படின்னு ஒரு 241 அடிச்சிட்டாங்க. அண்ட் போலிங் வைஸ் நீங்க பஞ்சாப் கிங்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஐ தாட் ஹர்ஷல் பட்டேல் சூப்பரா போட்டாருங்க. லைக் எப்படி சென்னை சூப்பர் கிங்ஸோட சூப்பரா போட்டாரோ அதே மாதிரி இந்த மேட்ச்லயும் சூப்பரா போட்டு 3 விக்கெட் எடுத்தாரு. அண்ட் sometimes we have to give credit to some other persons also. Debutant கவரேப்பா, ஆக்சுவலா அவர் வந்து பாத்தீங்கன்னா இஸ் அ கர்நாடகா பிளேயர். முதல் வாட்டி சான்ஸ் கிடைச்சது, சூப்பரா போட்டாரு. 2 விக்கெட்ஸ் எடுத்தாரு. முதல் மேட்ச் மாதிரியே போடலாம், அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு லைன் அண்ட் லென்த் கண்ட்ரோலா இருந்தது. லூஸ் பால்ஸ் பெருசாவே எதுவும் போடல. RCB பேட்ஸ்மேன்ஸா ஏறி வந்து அவர் அடிச்சாங்க தவிர அவரா எந்த ஒரு லூஸ் பால்ஸும் போடல. மற்ற போலர்ஸ்லாம் as usual எக்ஸ்பென்சிவ். அண்ட் ஹர்ஷதீப் சிங் ஒன்ஸ் அகைன் டிசப்பாயிண்டிங் பெர்ஃபார்மன்ஸ் தாங்க சொல்ல முடியும். இந்தியா ஸ்குவாட்ல வேற இருக்காரு, என்ன சொல்றதுன்னே தெரியல. அண்ட் சேசிங் ஸ்டார்ட் ஆச்சு. அண்ட் ஸ்டார்டிங்லேயே பிரப்சிமன் சீக்கிரமா அவுட் ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பேஸ்டோ ரூசோ நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் பில்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பேஸ்டோ அவுட் ஆயிட்டாரு 27 ரன்ஸ்க்கு. பட் ரூசோ செம்ம காட்டுனாருங்க. 61 ரன் 26 பால். அப்புறம் சஷாங்க் சிங்கும் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 18 balls 38 வேணும். 2 பேரோட பார்ட்னர்ஷிப் பார்க்கும்போது ரொம்ப த்ரெட்டனிங்கா இருந்தது. மேபி டார்கெட் அடிச்சிருவாங்களோ அப்படின்ற லெவலுக்கு ஆடிட்டு இருந்தாங்க. எப்போ வந்து ரீலி ரூஸ் அவுட் ஆனாரோ, அதுக்கப்புறம் சஷாங்க் ரன் அவுட் ஆனாரோ, அப்பயே கேம் டோட்டலா சேஞ்ச் ஆயிடுச்சு. அதுக்கு நம்ம கிரெடிட் வந்து கண்டிப்பா விராட் கோலிக்கு கொடுக்கணுங்க. எஸ்,
ஒரு பக்கம் கரண் சர்மா பியூட்டிஃபுல்லா போட்டார், அவர் தான் அந்த ரீலி ரூல்ஸ் விக்கெட் எடுத்தார். பட் சஷாங்க் சிங் இருக்கிறவருக்குமே அவங்களுக்கு அந்த ஒரு ஆப்ஷன் இருந்தது வின் பண்ணுவாங்கன்னு. பட் அந்த ரன் அவுட் ஆஃப் விராட் கோலி வாஸ் டேம் க்ரூஷியல். கண்டிப்பா நான் சொல்லி ஆகணும். ஏன்னா சஷாங்க் சிங் நின்னா டெஃபினட்டா சச் அ டேஞ்சரஸ் பிளேயர். அவரோட ரன் அவுட் தான் எனக்கு தெரிஞ்சு மிகப்பெரிய டர்னிங் பாயிண்டா தெரிஞ்சது இந்த மேட்ச்ல. அண்ட் அதுக்கப்புறமே வந்து பாத்தீங்கன்னா ஸ்லைடிங் டவுன் தாங்க, வேற சொல்றதுக்கு எதுவுமே கிடையாது. ஃபெர்கியூசன் இந்த மேட்ச்ல உள்ள வந்தார் மேக்ஸ்வெல் பதிலா, அதுவே நிறைய கேள்விக்குறியா இருந்துச்சு எனக்குமே. பட் ஆனா சூப்பரா போட்டார் 2 wickets. ஸோ அவரோட செலக்ஷனை அவர் ஜஸ்டிஃபை பண்ணிட்டாருன்னு தான் சொல்ல முடியும். அண்ட் பஞ்சாப் பொறுத்தவரைக்கும் பாத்தீங்கன்னா ரபடாவை டிராப் பண்ணிட்டு லிவிங்ஸ்டன் விளாண்டாங்க, அர்த்தமே இல்லை. கடைசியில லிவிங்ஸ்டன் போலிங் போட்டாரு, அடி வாங்கினாரு, பேட்டிங்லயும் டக் அவுட் தான் அடிச்சாருங்க. என்ன சொல்றதுன்னே தெரியல. பட் ஆர்சிபிக்கு அந்த சேஞ்ச் கிளிக் ஆயிடுச்சுன்னு தான் சொல்ல முடியும். கரண் சர்மாக்கு ஹியூஜ் கிரெடிட் கொடுக்கணும். ஏன்னா அந்த அளவுக்கு பெருசா டர்ன் கிரிப் எல்லாம் கிடையாது அந்த விக்கெட்ல, டியூ வேற இருந்துச்சு. பட் பியூட்டிஃபுல்லா போட்டாரு, அவரும் நல்லா போட்டாரு. சிராஜ் கண்டினியூங் இஸ் ஃபார்ம் ஃபார் த பாஸ்ட் 3 matches which is a good sign for டீம் இந்தியா மூவிங் அஹெட். ஏன்னா அவரோட ஃபார்ம் ரொம்ப இம்பார்ட்டன்ட், வேர்ல்ட் கப் ஸ்குவாட்ல இருக்காரு, நல்லா போட்டுட்டு இருக்காரு. இந்த மேட்ச் மேபி அவர் வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் 2 wicket டெய்லண்டர் விக்கெட்ஸ் எடுத்தாலும் அசுடோஷ் விக்கெட் ஒரு இம்பார்ட்டன்ட் விக்கெட் எடுத்தாரு, நல்லா ஃப்ளூவெண்டா போடுறாரு. ஹோப்ஃபுல்லி அவரோட ஆட்டிடியூட்லாம் வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் பண்றாரு, வின் பண்றதுனால அப்படி பண்றாரு, அது பிரச்சனை கிடையாது. இதே மாதிரி இன்டர்நேஷனல் மேட்ச்ல அவர் போட்டு அப்படி பண்ணாருன்னா நம்ம எல்லாருமே சந்தோஷப்படுவோம் அவரோட சேர்ந்து. அதுக்கு தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், பொறுத்து வந்து பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. எண்ட் ஆஃப் தி டே ஆர்சிபி வில் பி வெரி ஹாப்பி. ஸ்டில் தே ஆர் having a slight hope of making into playoff. ரிமைனிங் 2 மேட்ச்மே அவங்க வின் பண்ணி ஆகணும். அண்ட் மற்ற டீம்ஸும் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி இவங்க தோக்கணும், அவங்க ஜெயிக்கணும், அதை எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. பட் பார்க்கலாம், அட்லீஸ்ட் தேர் ட்ரைங் தேர் லெவல் பெஸ்ட்னும் போது வந்து பாத்தீங்கன்னா இந்த டோர்னமெண்டோட சக்சஸே அதுதாங்க. அண்ட் கண்டிப்பா ஆர்சிபி ஃபேன்ஸ்க்கும் கொஞ்சம் சந்தோஷங்களை கொடுக்கும். அண்ட் பஞ்சாப் கிங்ஸ் எண்ட் ஆஃப் தேர் ஜர்னி ஆஸ் யூஸ்வல். அவங்க இது வரைக்கும் ஒரு கப்பும் அடிச்சது இல்லை, லைக் ஆர்சிபி டெல்லி மாதிரி. இந்த சீசனும் அவங்களோட கதை முடிஞ்சிருச்சுன்னு தான் சொல்ல முடியும். அண்ட் இப்போ நம்ம அவார்ட் செக்ஷனுக்குள்ள போலாம் வாங்க. ஸோ கெட் தி பேட்ஸ்மேன் ஆஃப் த மேட்ச் கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா விராட் கோலிங்க. 92 of 47 தரமா விளாடினாரு. அதாவது ஜென்ரலா விராட் கோலி இனிஷியலா கொஞ்சம் டைம் எடுத்து விளையாடி நம்ம பார்த்திருப்போம், கொஞ்சம் அட்லீஸ்ட் ஒரு 5-6 balls எடுத்திருப்பாரு. பட் இந்த மேட்ச்ல பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ball 1ல இருந்தே அவரோட இன்டென்ட் கிளியரா தெரிஞ்சது. அதாவது நான் வந்தேன்னா அடிக்க தான் போறேன், என்னோட பேட்டிங் ஒரு ஃப்ளோல போயிட்டே இருக்கும் போது எங்கேயும் நடுவில் ஸ்டாப் ஆக போறது இல்லைன்றதுனால தான் வந்து பாத்தீங்கன்னா அவரோட இன்னிங்ஸை வந்து நிஜமாவே நம்ம பாராட்டி ஆகணும். சூப்பரா விளாடினாரு. அந்த ஒரு இனிஷியலா ஃபேப் டு பிளஸ் அவுட் ஆனாலும் இவர் வந்து பாத்தீங்கன்னா அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்தாரு, அக்ரெசிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து சூப்பரா விளாடினாரு. ஸோ அதுக்காக தான் விராட் கோலிக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம கெத்து பேட்ஸ்மேன் ஆஃப் த மேட்ச் அவார்ட் தரோம். ஸோ கெத்து போலர் ஆஃப் த மேட்ச் கண்டிப்பா நான் வந்து பாத்தீங்கன்னா கரண் சர்மா கொடுப்பாங்க. ஏன்னா தைரியமா போட்டாரு, அவ்வளோ ஈஸி கிடையாதுங்க. இந்த மாதிரி டியூலையோ சரி, இந்த மாதிரி ஒரு ஷார்ட் பவுண்டரிஸ், ஹை ஆல்டிடியூட் தரம்சாலால செகண்ட் ஹாஃப்ல ஈஸியா பேட்டிங் விளையாடலாம். ஆனா அவரோட அந்த லைன் பாத்தீங்கன்னா சூப்பரா இருந்துச்சு. ஒரு ஸ்பின்னர் என்ன லைன்ல போடணுமோ அதான் போட்டாரு. அவங்க அட்டாக் பண்ணதான் செய்வாங்க, நடுவில் ஒரு 2 6 போவதான் செய்யும். பட் ஸ்டில் அவரோட ஸ்ட்ரென்த் அந்த லைனை வந்து அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டே இருந்தாரு. அதனாலதான் ஒரு நாள் அந்த ஒரு 2 wickets எடுக்க முடிஞ்சது. ஐ தாட் சீரியஸ்லி த பெஸ்ட் போலர் வந்து பாத்தீங்கன்னா ஆர்சிபில வந்து 3 பேர் நல்லா போட்டாங்க. பட் கரண் சர்மா வாஸ் அவுட் ஸ்டாண்டிங். அதனாலதான் கெத்து போலர் ஆஃப் த அவார்ட் நம்ம கரண் சர்மாக்கு தரும். ஆல்ரவுண்டர் ஆஃப் த மேட்ச் நீங்க என்ன கேட்டீங்கன்னா கண்டிப்பா நான் விராட் கோலி கொடுப்பாங்க. ஏன்னா அவர் போலிங்லாம் ஒன்றும் போட மாட்டாரு, பட் பேட்டிங் செம்மையா விளையாண்டாரு. ஃபீல்டிங் அவுட் ஸ்டாண்டிங்கா இருந்ததுங்க அவருக்கு, எஸ்பெஷலி கிரவுண்ட் ஃபீல்டிங் அல்டிமேட்டா இருந்தது. பிளஸ் அந்த ஒரு ரன் அவுட் சஷாங்க் பண்ணது நிஜமாவே அப்படியே வைப்ரண்டா இருந்தாரு. அதுக்காக தான் ஆல்ரவுண்டர் ஆஃப் தி அவார்டு வந்து பாத்தீங்கன்னா நான் விராட் கோலி தரேன். அல்டிமேட் ஃபீல்டர் ஆஃப் த அவார்டு அதுவும் பாத்தீங்கன்னா விராட் கோலி தான் எடுத்துட்டு வராரு. ஏன்னா அந்த சஷாங்க் சிங்கோட முக்கியமான ரன் அவுட் அதுதான் வந்து பாத்தீங்கன்னா டேம் குரூஷலா வந்து அமைஞ்சுது. ஏன்னா அந்த டைம்ல வந்து ரூசோவும் சஷாங்கும் செம்மையா ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டுட்டு இருந்தாங்க. அப்பதான் ரூசோ அவுட் ஆனாரு. இமிடியேட்டா சஷாங்கோட விக்கெட் எடுத்தது வந்து பாத்தீங்கன்னா கேமே சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ சூப்பர் ஃபீல்டிங் ஃப்ரம் விராட் கோலி. அந்த த்ரோ வந்து பாத்தீங்கன்னா இன்னி வரைக்கும் எவ்வளவு தடவைனா பார்க்கலாம், அப்படியே ஒரு ஃப்ளோல அப்படியே கீழே விழுந்தாரு, அப்படியே அடிச்சாரு டைரக்ட் ஹிட், விச் வாஸ் ஃபேண்டாஸ்டிக். ஸோ அல்டிமேட் ஃபீல்டர் ஆஃப் த மேட்ச் கோஸ் டு விராட் கோலி. சொதப்பல் ஆஃப் த மேட்ச் அப்படின்னு நீங்க என்ன கேட்டீங்கன்னா டெஃபினட்டா பஞ்சாபோட போலர்ஸ்ங்க. நான் பேட்ஸ்மேன்ஸ் எதுவும் பெருசா குறை சொல்ல விரும்பல. பஞ்சாபோட போலர்ஸ் அண்ட் எஸ்பெஷலி அவங்களோட செலக்ஷன், எப்படி ரபடாவை வந்து டிராப் பண்ணிட்டு லிவிங்ஸ்டன் எடுத்துட்டு வந்தாங்க தெரியும், அங்கேயே சொதப்பிட்டாங்க. ரெண்டாவது அவங்களோட போலிங், எஸ் ஒரு பக்கம் ஹர்ஷல் பட்டேலை விட்டுருங்க, கவரேப்பா புது போலர் விட்டுருங்க, பட் ஹர்ஷதீப் சிங் வாஸ் ரியலி டிசப்பாயிண்டிங். ராகுல் சஹர் சென்னையோட பயங்கரமா போட்டாரு, தவிர இந்த டோர்னமெண்ட் ஃபுல்லா எல்லாருக்கிட்டையுமே பயங்கரமா அடி வாங்கினாரு. அவரும் வந்து பாத்தீங்கன்னா கச்சாமுச்சான்னு போட்டாரு. ஸோ இது ஒரு மிகப்பெரிய சொதப்பலா அமைஞ்சது ஃபார் பஞ்சாப் கிங்ஸ், அதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. ஸோ டேர்னிங் பாயிண்ட் ஆஃப் த மேட்ச் ஆப்வியஸ்லி வந்து பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ரீலி ரூசோ விக்கெட் தாங்க. கரண் சர்மா எடுத்தாரு. ஏன்னா அந்த டைம்ல 2 பேரும் செம்மையா விளையாடிட்டு இருந்தாங்க. புரியுதா உங்களுக்கு? அந்த விக்கெட் போனதுக்கு அப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா அவங்க கொலாப்ஸ் ஆக ஆரம்பிச்சது. ஸோ டேர்னிங் பாயிண்ட் ஆஃப் த மேட்ச் கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா ரீலி ரூசோ விக்கெட் டேக்கன் பை கரண் சர்மா. ஓகே கைஸ், ஐ திங்க் அவார்ட் செக்ஷன்லாம் பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல போட்டுருங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அன்டில் தென் பாய்.